Happy Republic Day. So இன்னைக்கு நம்ம வந்து transformation பார்க்க போறோம். We've already seen simple complex compound and the structures, the features of such types of sentences. நம்ம இன்னைக்கு category wise simple to complex, complex to simple, simple to compound, compound to simple, complex to compound, compound to complex and the varieties பார்க்குறோம். Now let us see how we could transform the sentences from one type to another. First வந்து நான் simple to complex எடுத்திருக்கேன். First sentence, on hearing the news, Rahim jumped with joy. So, இங்க jump மட்டும்தான் finite verb. Here plus ing non-finite verb. So, நம்ம complex-ஆ transform பண்ணணும். நமக்கு அப்போ ரெண்டு finite verbs வரணும். ஒரு clause marker வரணும். இந்த part பாருங்க, Rahim jumped with joy. அது வந்து அப்படியே retain பண்ணாக்க it will give you complete sense. So, அதை நம்ம main clause-ஆ வச்சுக்கலாம். மேலே பாருங்க, on hearing the news. So, அந்த part தான் அந்த here plus ing அதை பிரிச்சுட்டு ஃபைனைட் வெர்பாக பண்ணணும். இப்போ என்னாச்சு, ரஹீம் வந்து சந்தோஷப்பட்டா எப்போ நியூஸ் கேட்ட உடனே. ஸோ வென் இஸ் மை கிளாஸ் மார்க்கர். வென் ஹீ ஹர்ட் த நியூஸ் ரஹீம் ஜம்ப் வித் ஜாய். இப்போ ஃபீச்சர்ஸ் அப்ளை பண்ணி பாருங்க. ரஹீம் ஜம்ப் வித் ஜாய் மெயின் கிளாஸ். வென் ஹீ ஹர்ட் த நியூஸ் சபார்டினேட் கிளாஸ். ஹர்ட் ஜம்ப் ரெண்டு ஃபைனைட் வெர்ப் இருக்கு. ஸோ மை ஆன்சர் இஸ் கரெக்ட். We move on to the next one. This problem is too difficult to solve. To solve வந்து non-finite, is not finite verb. This is a simple sentence. So இங்கே எப்போ இந்த மாதிரி வருதோ அப்போ என்ன பண்ணணும், this problem is too, டூங்கிறதுக்கு பதிலாக இது அப்படியே this problem is போட்டுக்கணும். இந்த டூக்கு பதிலாக so போட்டுக்கணும். இந்த adjective அப்படியே எழுதிக்கங்க. difficult, this problem is so difficult. இப்போ என்ன பண்ணணும், clause marker that introduce பண்ணணும். இப்போ to solve என்ன அர்த்தம், too difficult to solve, என்னால் சால்வ் பண்ண முடியல. So that I cannot solve it. So அந்த so difficult that அங்கே தான் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரோம். இங்கே இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்க இஸ்னு ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தாக்க நமக்கு வந்து cannot வரும். that problem was too difficult to solve அப்படின்னு சென்டென்ஸ் இருந்தால் that problem was so difficult that I could not solve it. நான் அது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தரேன், இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. is too difficultங்கிறது is so difficult that அப்படி எழுதணும். இந்த பாட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். என்ன நம்மளால் முடியல, சால்வ் பண்ண முடியல. ஸோ I cannot solve it. இப்போ பார்த்தீங்கன்னா this problem is difficult அது வந்து மெயின் clause. so that I cannot solve it வந்து subordinate clause. is ஒரு finite verb, cannot solve ஒரு finite verb. There are two clauses, so complex sentence. I wish to be treated with respect. So wish தான் finite verb. be plus past participle passive form. ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஐ விஷ் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கலாம் மெயின் கிளாஸை. தட் என்ன என்னோட விஷ், என்ன மரியாதையாக நடத்தணும். ஸோ ஐ ஷுட் பி ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட். இங்கே ஷுட் பி ட்ரீட்டட் ஒரு ஃபைனைட் வேர்ப், விஷ் ஒரு ஃபைனைட் வேர்ப், ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஐ விஷ் அது வந்து மெயின் கிளாஸ். ஐ விஷ் சம்திங் அது மெயின் கிளாஸ். என்ன விஷ் பண்ணுறேன், தட் ஐ ஷுட் பி ட்ரீட்டட் வித் ரெஸ்பெக்ட் அது வந்து சபார்டினேட் கிளாஸ். So one main clause, one subordinate clause, it is a complex sentence. Now look at this type. Complex to simple. Tell me where you live. So இங்கே என்ன ஆச்சு, tell ஒரு finite verb, live ஒரு finite verb. Where வந்து clause marker. So நம்ம என்ன பண்ணுறோம், இந்த tell me-யை அப்படியே retain பண்ணிக்கணும். Where you live-னா என்ன அர்த்தம், உன்னோட இருப்பிடம். So உன்னோட address. Tell me your address. Only one finite verb, tell. So this is a simple sentence. He worked hard so that he would get a promotion. He worked hard அது வந்து main clause. So that he would get a promotion வந்து subordinate clause. So simple-ஆ பார்க்கணும். அப்போது ஒரு finite verb தான் இருக்கணும், ஒரு finite verb-ஐ eliminate பண்ணிடணும். So he worked hard. நான் இப்போ என்ன பண்ணுறேன், so that he would omit பண்ணிவிட்டு இந்த கெட்டுக்கு முன்னாடி ஒரு to போட்டேன்னா to infinitive ஆகிடும். So he worked hard to get a promotion. Do you understand? Work மட்டும்தான் இங்கே finite verb. He worked hard for what purpose? To get a promotion. So it is a simple sentence. Can you tell me which is the way to the railway station? Or can you tell me which the way to the railway station is? ரெண்டு விதமாகவும் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், can you tell me இருக்கு இல்லையா, அதை வந்து tell வந்து ஒரு finite verb, is வந்து ஒரு finite verb, ஒரு finite verb eliminate பண்ணுறோம். ஸோ can you tell me இங்கே வந்து which is விட்டுட்டோன்னா can you tell me the way to the railway station. Still it gives you complete sense. It is a simple sentence. Can tell the finite verb. Can you tell me the way to the railway station.
மேக் ஹே while the sun shines. மேக் ஒரு ஃபைனைட் verb, shines ஒரு ஃபைனைட் verb, while வந்து clause marker. It is a complex sentence. ஸோ இதை என்ன பண்ணுறோம், இப்போ சன் ஷைன்ஸ் ரெண்டும் தனித்தனி வார்த்தை, அப்போ இது நவுன், ஷைன்ஸ் வந்து verb. நம்ம இதை கம்பைன் பண்ணணும். இப்போ சன்செட், சன்ரைஸ் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி சன்ஷைன் அப்படின்னு கேப் இல்லாமல் கம்பைன் பண்ணால், இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணோன்னாக்க சன்ஷைன் இஸ் அ நவுன். ஸோ மேக் ஹே டியூரிங் சன்ஷைன். while the sun shinesனால் என்ன, சன் ஷைன் பண்ணிட்டு இருக்கும்போது, அதனால டியூரிங் சன்ஷைன். திஸ் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ். மேக் இஸ் யோர் ஃபைனைட் verb, only finite verb. A man who is honest is always respected. ஸோ இதில் வந்து இஸ் ஒரு ஃபைனைட் verb, இஸ் ரெஸ்பெக்டட்னு ஒரு ஃபைனைட் verb. A man is always respected, main clause. எப்படிப்பட்ட man? who is honest, subordinate clause. ஸோ நம்ம வந்து ஒரு வேர்பை எலிமினேட் பண்ணணும். ஸோ என்ன ஆகுது, a man who is honestனா என்ன அர்த்தம், an honest man. அப்போ அந்த வேர்ப் போயிடுது. an honest man is always respected. ஸோ is respected, அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனைட் verb. ஸோ திஸ் இஸ் how you transform simple to complex and complex to simple. We shall meet again soon with more examples and different categories. Now as usual, I request you to share and subscribe all these. Please watch the video fully, skip பண்ணாதீங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, grammar நல்லா கத்துக்குங்க. Thank you children.